நடக்கிறது இல்லைன்றதுக்கு ப்ரூஃப் என்ன? நல்லா கவனிக்கிறீங்களா? வெறும் கேட்டால் நடக்காதுன்னு ப்ரூஃப் என்ன? ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு சபைகளில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கேட்டுட்ருக்குறாங்க. கடந்த 50 வருஷமாக கேட்டுட்ருக்குறாங்க, ஒன்றுமே நடக்கலை. கேட்டாங்களே, ஆமாம் கேட்டாங்க. போனாங்களே, ஆமாம் போனாங்க. அங்கே உட்காந்துருந்தாங்களே, ஆமாம் உட்காந்துருந்தாங்க. ஒன்றும் நடக்கலை. எந்த ஆசீர்வாதமும் வரல, எந்த மாற்றமும் வரல, ஒன்றும் கிடையாது. அது நடக்கலைங்கிறதே ப்ரூஃபு. வெறும் கேட்டால் நடக்காதுன்னு. இவங்க கேட்டாங்களே ஒழிய இவங்க வாயை திறந்து ஒரு நாள் சொன்னதே இல்லை. இஸ்ரவேலர் கர்த்தர் சொல்கிறத கேட்டாங்க. இந்த தேசத்தை உனக்கு தந்தேன்னு சொன்னார். ஒரு தடவை இவங்க சொன்னாங்களா? நீங்கள் கண்டுபிடிச்சேன்னு காமிங்க பார்ப்போம். யாத்திராமத்தில் ஒரு தடவை இவங்க சொன்னாங்களா? வாயிலேருந்து வந்ததா? வரவே இல்லை. அதனால தான் போகவே இல்லை. ஹலோ, கேட்டதுனால இருதயத்தில் போகாதுன்றதுக்கு என்ன, இதை விட என்ன ப்ரூஃபு? நீங்கள் இன்னிலேருந்து 10 வருஷம் வந்துட்டு இருங்க, கேளுங்க. நான் எவ்வளோ நல்ல பிரசங்கம் பண்ணாலும் உங்கள் இருதயத்துக்குள்ளே போகாது. ஹலோ, என்னையா இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், நீங்கள் இன்னும் 10 வருஷம் கேட்டாலும் போகாது. கேட்டதை எடுத்துகிட்டு போய் வாயை திறந்து சொல்ல ஆரம்பித்து சுகத்தையும் வெற்றியும் வாழ்வையும் பேச ஆரம்பித்து உச்சரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எவ்வளோ ஆழமாக போகும் பாருங்கள். ஆளே மாறிடுவீங்க. ஏன் கேட்குறோம்? புரிந்து கொள்றதுக்காக கேட்குறோம். இது சத்தியத்தை காண்றதுக்காக கேட்குறோம் ஒழிய கேட்டதுனால ஒன்றும் உள்ளே போயிடாது. அது புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதுக்கு நம்ம கேட்குறோம். ஆனால் வாயில் சொன்னால் தான் இருதயத்துக்குள்ளே போகும். நிறைய கேட்குற கிறிஸ்தவங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உலகம் முழுக்க இருக்காங்க. ஒன்றும் நடக்கல அவங்க வாழ்க்கையில். அவங்களுக்கெல்லாம் என்ன ஒருத்தன் சிலருடைய வாழ்க்கையை கத்தர் செய்கிறார். அவருக்கு செய்கிறார், எனக்கு செய்யலை. ஏன் அவர் என்ன மாமனா மச்சானா கத்தருக்கு? எதுக்கு அவருக்கு செய்கிறாரு? எதுக்கு? ஏன் உங்களுக்கு ஏன் செய்யலை? நீங்கள் என்ன அவருக்கு என்ன விரோதமான ஆளா? உங்கள் மேலே பிடிக்கலையா அவருக்கு? விதைச்சா விளைய போகுது, அவ்வளோதான். நிலத்தில் விதையை போடணுமே, தண்ணி பாய்ச்சணுமே, உரம் போடணுமே, போட்டால் செய்ய நடக்க போகுது. அதான் சொல்கிறாரு. ஆனால் போடவே மாட்டேங்கிறாங்களே யாரும். போடுறத சொன்னால் என்ன சொல்கிறாங்க? அது நூதன உபதேசம். இப்போது ரீசெண்டாக வந்துருக்குது இல்லை, இந்த சாம் செல்லதுரை பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் இப்படியெல்லாம் சொல்கிறாரு, அறிக்கை செய்யணும்னு சொல்கிறாரு. அட கடவுளை, நீங்கள் தான் விதைக்கணும். எல்லாம் சொல்லுங்கள், நான் தான் விதைக்க வேண்டும். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தான் விதைக்கணும். உங்கள் வாயால் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னால் தான் உங்கள் இருதயத்துக்குள்ளே போகும்.